திருப்பூர் மாவட்டம் சேமலைக்கவுண்டம் பாளையத்தில் கடந்த ஆண்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சதீஷ்குமார். சதீஷ்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்துள்ள சேமலக்கவுண்டம் பாளையத்துல கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தெய்வசிகாமணி, அலமேலம்மாள் மற்றும் செந்தில்குமார் ஆகிய 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டு வீட்டில் இருந்த 8 பவுன் நகையை கொள்ளையடிக்கப்பட்ட இந்த சம்பவத்தில் கொடூர் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் நடைபெற்று வந்த நிலையில 110 நாட்கள் ஆயும் கடந்து இந்த வழக்கில் எந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படாத காரணத்தால் எந்த ஒரு துப்பும் துலக்கப்படவில்லை என்பதன் காரணத்தினால் இந்த வழக்கை கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று இந்த கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றிய டிஜிபி உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீதேவி தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் நேற்று கொலை வழக்கு தொடர்பான இதுக்கு மேற்கொண்ட விசாரணையில் குறித்து திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர் இடம் கேட்டறிந்தனர் மற்றும் 14 தனிப்படைகள் இருந்த காவலர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் இந்த கொலை வழக்கில் தொடர்பான ஆவணங்களை சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மீண்டும் இந்த சம்பவம் நடந்த இடத்தில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்து இன்று முதல் விசாரணையை சிபிசிஐடி தொடங்கினர். தற்போது முதற்கட்ட விசாரணையாக உயிரிழந்த செந்தில்குமாரின் மனைவி மற்றும் அவர்களது உறவினர் ஆகியோரிடத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.